ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் அவலை வச்சுட்டு ஒரு வடை தான் செய்ய போகிறேன். இந்த அவல் வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நமக்கு வந்துட்டு ஊற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த உளுந்து வடை, கடலப்பருப்பு வடைக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். டக்குன்னு யாராவது விருந்தாடி வந்துட்டாங்கன்னா ஒரு வடை செய்யணும் அப்படின்னா இந்த அவல் வடையை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த அவல் வடை வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் அவல் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கெட்டி அவல் இல்லை சிகப்பு கலரில் ஒரு அவல் இருக்கும்ல, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது 1 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு அவல் வந்துட்டு இந்த பேப்பர் அவல் 1 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 1/2 கப்பு வந்துட்டு அரிசி மாவு, 1 கப்பு வந்துட்டு நம்ம அவல்னா 1/2 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இது வறுக்காத ரவை தான். இது வந்துட்டு 1/2 கப்பு, அதாவது 1 கப்பு அவல், 1/2 கப்பு அரிசி மாவு, இது வந்து 1/2 கப்பு ரவா. இவ்வளோ தாங்க இதுக்கு. இப்போ வந்து உப்பு, நம்ம வடைக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம் பொடியாக நறுக்குனது. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அவலை வந்துட்டு ஊற வச்சுருவோம் கொஞ்சம் நேரம். ஒரு இது பேப்பர் அவலை வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துல சீக்கிரம் உங்களுக்கு ஊறிடும். ஃபஸ்ட்டு வந்து இதை கழுவிக்கலாம். ஒரு வாட்டி வந்து இதை கழுவி ஊற்றிட்டு அவலில் வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது இந்த நெல் கிடக்கும், தூசி இதெல்லாம் ரொம்ப கிடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஊற வைங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டு கழுவி ஊற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அவல் வந்து லைட்டாக முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இவ்வளோதான். ஏன்னா இதுக்கு வந்து தண்ணி அதிகம் எடுக்காது. இந்த அவலுக்கு கெட்டி அவலாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு 1 கப்பு அவல் போட்டிங்கன்னா 1 கப்பு தண்ணி ஊற்றுங்க. அதே இதால் 1 கப்பு தண்ணி ஊற்றுங்க. அதுவும் முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிடுங்க அது மாதிரியே. ஏன்னா இதுக்கு இது போதும் இந்த தண்ணி. ஏன்னா வந்துட்டு வடை செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா வடை போடுறதுக்கு வராது. அவ்வளோதான். இப்போ இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இதுன்னு பாருங்கள், ஏதோ சிகப்பாக கிடந்துச்சு, நெல்லோட உமி. ஓகேங்க, இது வந்து ஊறட்டும். ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நான் ஊற வச்சிட்றேன். அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அவல் ஊற வச்சுருந்தோம்னா எப்படி இருக்குது பார்க்கலாம். பாருங்கள், ஊறி இருக்குங்க. பாருங்கள், நல்லா உங்களுக்கு கையால் இப்படி எடுத்து மசித்தோம்னா மசிகிற அளவுக்கு இருக்கணும். ஊறாமல் இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராது. பாருங்கள், இப்படி இருக்கணும். ஓகே, இப்போ வந்து இதை நீங்கள் கையால் கூட நீங்கள் இதை அப்படி நல்லா மசிக்கிறதா மசிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி போனாக்கா இதை வந்து மிக்சியில் போட்டு அப்படியே டக்குன்னு ஒரு சுற்றினோம்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு கையால் நமக்கு மசிச்சுக்கிட்டு இருக்க நேரம் மிச்சமாகும். ஃபஸ்ட்டு இருந்துருங்க, ரவாவையும் இதில் போட்டுருவோம். அடுத்து அரிசி மாவு, அடுத்து இந்த ஊற வச்சுருக்க இந்த அவல் எடுத்து போட்டுறேன். இது போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். அப்படியே ஒரு 2-3 சுற்று கொஞ்சம் அப்படியே நைஸாக. ஏன்னா ரவா எல்லாம் சேர்ந்து இங்கே பாருங்கள், ரவா வந்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டாங்க. ரவா, அரிசி மாவு, அவல், ஊற வச்சுருந்த அவல் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பாருங்கள், நம்ம இதை கையால் போட்டு இப்படி நம்ம மசிக்கிறதுக்கு வேலை அப்படி அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு மாவும் நல்லா வடை போடுற அளவுக்கு மாவு வந்துடும். ஓகேங்க, இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் அதை மாற்றிக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இந்த பாருங்கள், உப்பு போட்டு வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது. உங்களுக்கு கருவேப்பிலை வேணான்னா நீங்கள் போட வேணாம். கருவேப்பிலை போடுறதா போட்டுங்க. சில பேர் கருவேப்பிலை வடையில் போட்டால் பொறுக்கி குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. போடுறதா போடுங்க. பச்சை மிளகா, நான் ஒரு 2 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா இது, அதுதான் நான் நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, இஞ்சி பொடியாக நறுக்கணும். அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்குங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஊற வைக்கும் போதே லெவலாக தண்ணி ரவாவை வந்து அவலை ஊற வைக்கும் போதே உங்களுக்கு வந்து அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா புளிஞ்சி எடுத்துக்குங்க. ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றியாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு வடை போடுறதுக்கு வராது. அப்புறம் போண்டாவாக தான் போடணும். எப்படியா இருந்தாலும் போண்டாவாக இருந்தாலும் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எண்ணெய் குடிக்கும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கையால் நான் வீடியோ எடுக்கிறேங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஒரு கையால் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு வீடியோ காட்டுறேன். ஏங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறீங்கலாம் கேட்டுறாதீங்க. எனக்கும் ஒரு ஆசை, நான் வந்துட்டு இதை மாதிரி வீடியோ போடணும் அப்படின்ட்டு. இந்த பாருங்கள், பிணைஞ்சாச்சு. ஒரு கையால் பிணைஞ்சிருக்கேன். திரும்ப பிணைஞ்சி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்தருங்க, இது மாதிரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு லெவலாக வரணும், கட்டியாக. அது மாதிரி இப்போ பிணைஞ்சிக்கிறேங்க. ஒரு கையை வச்சுட்டு என்னால் பிணைய முடியல. பாருங்கள், மாவு பிணைஞ்சிட்டேன். பாத்திரத்தில் கொஞ்சமாக அப்படி தண்ணி வச்சுக்கிங்க. கையை வச்சு வந்துருங்க. இப்படி உருட்டி இப்படி எடுத்திங்கன்னா இப்படி வரணும். இந்த அளவுக்கு வந்துட்டு மாவு வந்துட்டு நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் அவளை வந்துட்டு ஊற வைக்கிறப்ப நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு தண்ணி நிறையா போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவு கலந்துக்கலாம். இப்படி வந்துட்டு நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா எண்ணெயில் அப்படி போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வடை வந்துட்டு உங்களுக்கு நல்லா போடுறதுக்கு வரும். ஓகேங்க, இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை நான் சூடு பண்ணுறேன். இந்த எண்ணெய் வந்து இப்போ பாமாயிலுங்க. இது ரேஷன் கடையில் வாங்கின பாமாயில். இந்த பாமாயில் வாங்கினீங்கன்னா அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்துட்டு இது மாதிரி பிரித்து ஊற்றிட்டு, இதை மாதிரி பிரித்து ஒரு எண்ணெய் சட்டியில் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கோழிக்குண்டு அளவுக்கு சும்மா கொஞ்சோண்டு புளி அதில் உருட்டி அப்படியே நல்லா உருட்டிட்டு அந்த எண்ணெயில் போட்டுட்டு, ஒரு துண்டு இஞ்சி, சின்னதாக இவ்வளோ அளவுக்கு ஒரு இஞ்சி பீஸ் கட் பண்ணி அதையும் வந்துட்டு நசுக்கியெல்லாம் போடக்கூடாது, அப்படியே அதில் போட்டிங்கன்னு வைங்களேன். போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொதிக்கும். அந்த புளியும் ஒரு ஓரமாக மிதக்கும், அந்த இஞ்சியும் ஒரு ஓரமாக அப்படியே மிதந்துட்டுருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே இறக்கி வச்சுருங்க அந்த எண்ணெய் சட்டியை. அது ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் அந்த பாமாயிலில் வந்து பித்தம் அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு தலைமுடியெல்லாம் இலை நிறம்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பாமாயில் யூஸ் பண்ணுறது நம்ம ரேஷன் கடையில் வாங்குறத யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால் நீங்கள் அதை மாதிரி செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. நான் அதை மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. அதை மாதிரி தான் நான் பண்ணுவேன். அந்த பாக்கெட்டை பிரித்து ஊற்றி அதை மாதிரி ரெடி பண்ணி நம்ம பாட்டிலில் ஆற வச்சதுக்கப்புறம் வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்குவோம். இப்போ இந்த பாமாயில் தாங்க இது. பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம் வடையை. மாவு எடுக்கிறோம். தண்ணி வச்சிங்க பக்கத்தில், ஒரு இதில் தண்ணி வச்சுக்கிட்டு இப்படி உருட்டி இது பாருங்கள், இது மாதிரி உருட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு அளவு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும் சாரா. கையில் கொட்டிடுச்சுன்னா அந்த வெயில் நேரத்துக்கு தாங்க முடியாது. இலை இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கையால் போடுறதுக்கு வராது அப்படின்னா நீங்கள் இலை கூட வச்சு வாழை இலை வச்சிங்க. இல்லைன்னா அந்த ரேஷன் கடை பாமாயில் கவர் இருக்குது பாருங்கள், அதை கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு கவர் ஏதாவது நீங்கள் ஏதாவது வேறு மாவு பாக்கெட்டு இது மாதிரி நம்ம வாங்குகிறோம்ல, அந்த கவர் கூட வச்சு போடுங்க. ஓகே, இதை எடுத்துகிட்டு அடுத்தது போட்டுக்கலாம். உடனே பெரட்ட வேணாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். எப்போதுமே வடையெல்லாம் போட்ட உடனே பெரட்டினோம்னா அது உடஞ்சிரும். இப்போ பெரட்டலாம். மெதுவாக பெரட்டி விடுங்க. இது ஒரு வடை மேலே ஒரு வடையை போட்ட பாருங்க. அது என்ன கொஞ்சம் நேரம் அதில் பட்டால் தான் அது திருப்பம் வரும். இதையும் தீர்க்கிறேன்.
இது கடைசியாக தான் போட்டேன், அது ஒரு செகண்ட் இருக்கட்டும், வேகட்டும். இதையும் திருப்பிடலாம். ரொம்ப வந்துட்டு ஹீட்டு அதிகமாக வச்சுக்காதீங்க, ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப லோவாகவும் வச்சுக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஹீட் இருந்துச்சுன்னா போட்ட உடனே என்ன தெரியுமா ஆகும், மேலே நல்லா சவுந்துடும், ஆனால் உள்ளே மாவாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போதுமே எந்த வடையாக இருந்தாலும் சரி, நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீட்டை கொஞ்சம் குறைச்சிருங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். வடை நல்லா சவந்துருச்சு, எடுத்துடலாம். எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம். இதுமாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா வடையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, வடையும் செஞ்சாச்சு, காஃபியும் போட்டாச்சு. வாங்க வடை சாப்பிட்றதுக்கு. அவல் வடை இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. உடச்சிவோம், ஒரு கையால் வச்சுட்டு நான் எங்கேருந்து உங்களுக்கு உடச்சி காட்டுது. சரி, உடச்சிட்டேன். இந்த பாருங்கள், உள்ளே வந்து மேலே வந்துட்டு நல்லா முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு கையால் என்ன தாங்க பண்ண முடியும், ஆனால் ஒரு கை இருக்கிறவங்களாம் ரொம்ப பாவம் தானேங்க. இப்போ தான் நினச்சி பார்க்குறேன், இவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல. பாருங்கள், மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே வந்துட்டு உங்களுக்கு நல்லா வடை மாதிரியே, நார்மலாக உள்ள வடை மாதிரியே, மெது வடை மாதிரியே இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாமா? அப்புறமே சாப்பிடுவோம். ஓகேங்க, காஃபி குடிச்சிட்டு வடை சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போதுமே நான் செஞ்சேன்னா நான் சாப்பிட மாட்டேன், சாமிகிட்ட கொண்டு போய்ட்டு 2 வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து சாப்பிடுவேன். அதனால தான் உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்டல, எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகேங்க, இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.